Hello friends, welcome to Jaya's Kitchen. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பயிறு வகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா இங்கே பாருங்கள், பச்சை பயிறு தாங்க அது. இந்த பச்சை பயிறு பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பச்சை பயிறு வந்து நிறைய சத்துக்கள் உடையதுங்க. இருக்கிற பயிறு வகைகளே ரொம்பவும் காஸ்ட்லியானது, நிறைய சத்துக்கள் கொண்டது இந்த பச்சை பயிறு தாங்க. பார்க்குறதுக்கு வந்து நம்ம சின்னதாக இருக்கும் சைஸ், இங்கே பாருங்கள். ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இதை எப்படி முளை கட்டுறது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், கடையில் வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பச்சைப்பயிறு வந்து இந்த மாதிரி காஞ்ச பச்சைப்பயிறு கிடைக்கும் பேக்கெட்டில், லூஸில் எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு அதை நல்லா 2-3 முறை நல்லா கழுவிடுங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு மட்டும் முளை கட்டினா எல்லாமே நல்லா முளை வருது, நல்லா அழகாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள், இதே மாதிரி அழகாக முளை வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். கடையில் வந்து இந்த மாதிரி பச்சைப்பயிறு வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நல்லா அதை சுத்தம் பண்ணி 2-3 முறை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு என்ன பண்ணணுன்னா, சுத்தமான தண்ணியில், தண்ணி சரியில்லைன்னா கூட சரியாக முளை வராதுங்க. கொஞ்சம் முளைக்கும், கொஞ்சம் முளைக்காமல் போயிடும். நல்லா வந்து 2-3 முறை நல்லா கொட்டையை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா, நல்ல சுத்தமான தண்ணியில் 6லேருந்து 8 மணி நேரம், 6 மணிலேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணுங்க. அதை ஊற வச்சுட்டு பிறகு தண்ணியெலாம் வடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த பயிரை வந்து நீங்கள் நல்லா சுத்தமான காட்டன் துணியில் நல்லா டைட்டாக கட்டி வச்சிட்டிங்கன்னா, ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நைட்டு நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கன்னா, காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி முளை வந்துடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக முளை வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி முளை வந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முளை வந்தது வந்து நம்ம சுண்டலாக போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாங்க. இது வாயு கிடையாது, ஏன்னா இது முளைச்சிட்டாவே இதில் வந்து வாயு கிடையாது. இது நிறைய சத்துக்கள், இந்த முளை வந்துட்டாலே இதில் பல மடங்கு சத்துக்கள் அதிகமாகிடுங்க. மெயினாக வந்து இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலின்னு சொல்கிறாங்க பாரு, ஷோல்ட்ரு வலி, குழந்தைங்களாம் நிறைய சொல்லுவாங்க, பெரியவங்களும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பச்சைப்பயிறு முளை கட்டிட்டு நீங்கள் டெய்லியுமே கூட நீங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த பயிறு வந்து ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. எல்லா விதமான சத்துக்களுமே இந்த பயிரில் இருக்குதுங்க. இந்த பச்சைப்பயிரில் நான் இந்த பச்சைப்பயிறு வந்து எதுக்கு சொன்னேன்னா, மூட்டு வலி, முழங்கால் வலி, குழந்தைங்க வந்து நிறைய இப்போலாம் முதுகு தண்டு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, 2 மூட்டும் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அதனால் வந்து அவங்களுக்கு ஷோல்டர் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த எலும்பு வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்பவும் நல்லது. எலும்பு தேய்மானத்தை சரி பண்ணும். அதே சமயத்தில் எலும்பு வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலியே வராது. குழந்தைங்களுக்கு ரொம்பவும் சத்துள்ள ஒரு பயிர் தாங்க இது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நான் குறிப்பாக ஏன் குழந்தைங்க சொல்கிறேன்னா, இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து நிறைய இப்போவே மூட்டு வலிக்குது, முழங்கால் வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். இது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிர் தாங்க இது. இது முளை வந்துட்டதுனால வாயு தொல்லை கிடையாதுங்க. இது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பயிர் வகை தாங்க இது. இதனுடைய பயன்கள்லாம் உங்களுக்கு சொன்னேன். இது எப்படி முளை கட்டி எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி சொன்னேன் நான் உங்களுக்கு. நான் சொன்ன மெத்தடுங்களை நீங்கள் சுத்தமான தண்ணியை எடுத்துகிட்டு நல்லா கடையில் வந்து பச்சை பயிறு வாங்கிட்டு வந்து நல்லா 2-3 முறை சுத்தமாக கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா சுத்தமான தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணுங்க. அதுதான் நல்ல முக்கியமான வேலை. நல்ல தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் முளை கட்டிக்கிறீங்க பாருங்கள், எல்லாமே முளை வந்துட்டுருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்கிறாங்க. தண்ணி கூட ஒரு வித்தியாசம் தாங்க. அது தண்ணி வந்து நல்ல தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு 6லேருந்து 8 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு அந்த பயிரை வந்து நீங்கள் நல்ல சுத்தமான காட்டன் துணியில் நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கன்னா, மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா இதே மாதிரி முளை வந்திருக்குங்க. பாருங்கள், நான் அது மாதிரி தான் செஞ்சேன். நீங்களே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா வகையான பயிரும் இதே மெத்தடில் தாங்க ஃபாலோ பண்ணி முளை கட்டி வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிரை வந்து எப்படி வாங்கி எப்படி முளை கட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் முளை கட்டி இந்த மாதிரி பயிரை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த டிப்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.